உடைகிறது பாஜக கூட்டணி, தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி உடைகிறது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு செய்தி. அதை பற்றி தான் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல் செய்தி, டிடிவி தினகரன் சொல்லிட்டார், நாங்கள் டிசம்பர் மாதம்தான் கூட்டணியை அறிவிப்போம். ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தார். போன எம்பி சீட்டில் 2 எம்பி எல்லாம் கொடுத்தாங்க. அவரும் தோத்தார், இன்னொரு சீட்டும் தோற்று போச்சு. அந்த மாதிரி இப்போ அவரே என்ன சொல்கிறாரு, டிசம்பரில் தான் முடிவு எடுப்போம். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு. அதில் எங்கள் நிலைப்பாடை நீங்கள் பொறுத்திருங்கள். டிசம்பர் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு தெரிய வரும். போனியாகாத கட்சிகள்லாம் கூட்டணியை பற்றி முடிவு எடுக்கிறாங்களாம். டிடிவி விஜய்க்கு சொல்கிறேன், டிடிவி தினகருக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த முன்னாடி எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்லாம் 200 ரூபா 300 ரூபா 500 ரூபான்னு ஒவ்வொரு தொகுதியிலும் ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போன எம்எல்ஏ தேர்தலில் தான் கொஞ்சம் அங்கே இங்கேயும் கொடுத்தாங்க. 2% 3% மாற்றி இது உங்களுக்கு தேமுதிகவை சேர்த்தே 2-3%. அதில் தினகரனுக்கு 1% கூட இல்லை. ஆனால் அவர் இப்போ விஜய் பக்கம் பேசி கொண்டு இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. விஜய் பக்கம் நான் கூட்டணி சொல்லிக் கொடுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட வந்துடுறோம், அதிக சீட்டு கொடுங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் விஜயுடன் பேசி கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன்கிறது தான் இது. விஜய்க்கு அரசியல் கற்றுக்கணும். இவங்களுக்கெல்லாம் ஒரு ஓட்டும் கிடையாது. இவர்களுக்கும் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பணமும் கேட்பாங்க, விஜய் கொடுக்குறாரா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்தது ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டார், என்னன்னா கூட்டணி எந்த கூட்டணியில் இருக்கீங்கன்னா எதுவும் நடக்கலாம் அப்படின்ட்டு. என்னுடைய வாழ்த்துக்களை எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். ஆக ஓபிஎஸும் டிடிவியும் இது விஜய் பக்கம் போகிறது முடிவாகி போச்சு அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான செய்தி. அவங்க 2 பேரும் அந்த பக்கம் போயிட்டா, அதுக்கப்புறம் இன்னொன்று பாமக அந்த பிஜேபி கூட்டணியில் போன எம்பி தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஃபுல்லாக அவங்க பக்கம் இருந்தாங்க. இந்த ஓபிஎஸ்க்கு விழுந்த ஆதரவு ஓட்டு இனி பாஜகவுக்கு கூட்டணிக்கு விழுகாது. டிடிவி தினகரன் 1% இருந்தாலும் விழுகாது. 3வது லாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைகிறது. இப்போ அன்புமணியை கட்சியை விட்டு அவர் நீக்கப் போகிறார். இன்றைக்கி ஒழுங்கு நடவடிக்கை குழுட்டிருந்து ஒரு ரிப்போர்ட் அறிக்கை வாங்கிட்டார் ராமதாஸ். அதனால் அன்புமணி ஒரு பகுதியாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பகுதியாகவும் ஒரு ராமதாஸ் ஒரு பகுதியாகவும் பிரிகிறார்கள். ராமதாஸ் திமுக பக்கம் போகிறார். அன்புமணி அவர் சிபிஐ கேஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவர் வழி இல்லை, அதனால் அவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறார். அதனால் போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சி விழுந்த முழு ஓட்டும் இந்த தடவை பாஜக கூட்டணிக்கு விழுகாது.